இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டப்பேரவை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இன்று தனது முடிவை அறிவிக்கப் போவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று அவர் தனது முடிவை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமானவர்கள் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பான முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தேனியில் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். அவரது வருகையை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரண்டிருந்த ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளருடன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி முடிவுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்க இருக்கிறார். நீண்ட காலமாக நிலவி வந்த மௌனத்திற்கு பிறகு இந்த கூட்டம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக பார்க்கப்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் அரசியல் பார்வையாளரும் கருத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முடிவில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவாரா அல்லது என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தமிழகத்தின் பல்வேறு நிர்வாகிகளை பார்த்து பேசும் பொழுது அவர்கள் ஓபிஎஸ் எந்த முடிவு எடுத்தாலும் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்கின்ற விஷயத்தை தான் நாங்கள் உறுதியாக கூறியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை இங்க வந்தக்கூடிய ஆதரவாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மேலும் சம்பந்தமா பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முடிவு எடுக்க சில நேரம் எடுத்துக்கொண்டாலும் எப்போதும் நல்ல முடிவே எடுப்பார் என அவங்க கூறியிருக்கிறாங்க. அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அப்படின்ற விஷயத்துல நாங்கள் உறுதியா இருக்கோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற விஷயத்திலையும் இங்க வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்றும், ஆனால் அந்த கருத்தை மற்ற தலைவர்கள் ஏற்கவில்லை என்றும் ஆதரவாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலர் எவ்வாறு பதவிக்கு வந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும், தமிழ்நாட்டிற்கு சரியான வழிகாட்டியாக இருப்பவர் ஓபிஎஸ் தான் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். மேலும் கடந்த சில நாட்களாக டிடிவி தினகரன் அவருடைய குக்கர் சின்னத்தில் தான் ஓபிஎஸ் போட்டியிடுவார் என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை ஆதரவாளர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அப்படி எங்கும் சொல்லவில்லை என்றும், அவர் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருவது ஒன்றுதான், அதிமுக ஒன்றிணைந்தால் திமுகவை நிச்சயம் வீழ்த்த முடியும் என்பதே என்று அவர் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், இதே கருத்தை தான் நாங்களும் ஓபிஎஸ் முன்பு வலியுறுத்த இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல ஓபிஎஸ் எடுக்கும் முடிவை இறுதி என்றும், அவரது அரசியல் பயணத்தில் ஆதரவாளர்கள் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக உடன் இருப்போம் என்கிற விஷயத்திலையும் இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஓபிஎஸ் உடைய தலைமையில இங்க வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பாலா, பிரசன்னா, ஓபிஎஸ் சில நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக ஒன்றிணைப்பே தலையாய கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள், குறிப்பா அங்கு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுமே அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களா? இல்லை ஏற்கனவே அமமுக அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருச்சு, நாம அந்த முடிவு எடுப்போம் அப்படிங்கிற கருத்தை அங்கு ஆதரவாளர்கள் யாரேனும் சொல்கிறார்களா? அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இங்க வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கிட்ட நம்ம பிரத்தியமா பேட்டி எடுத்திருக்கோம். அவங்க ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அதை பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைஞ்சால்தான் தற்போது ஆளுங்கட்சிக்கூடிய திமுகவை வீழ்த்த முடியும், இல்லை என்றால் மறுபடியும் திமுக தான் ஆட்சி கட்டில் அமரும் என்கின்ற விஷயத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறார். எங்களுடைய முழுமையான கருத்தும் அதுதான், பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கு அனைவரும் முழுமையாக சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நாங்கள் இருக்கிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிறது தான் அவருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் இருக்கிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் இதைத்தான் நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம் எங்களுடைய கருத்தாக அப்படின்ற விஷயத்தை ஆதரவாளர் நம்மிடம் சொல்லியிருக்கிறாங்க. இதைதான் ஓபிஎஸ் அவர்களும் எங்களிடம் எதிர்பார்ப்பா, இதுதான் ஓபிஎஸ் எங்களோட சொல்ல இருக்கிறார் என்கிற விஷயத்தையும் இருக்கக்கூடிய ஆதரவாளர் சொல்லியிருக்கிறாங்க.
குறிப்பாக வந்து இப்ப டிடிவி தினகரன் அதே போல் இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காக்கும் இவர் வந்து மீண்டும் என்டிஏ கூட்டணி சேர்ந்தது பற்றி எங்களுக்கு அது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடு என்பது பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற விஷயத்தில் ஆதரவாளர்கள் வந்துட்டு உறுதியாக செல்கிறார்கள். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற விஷயத்திலும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்துட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.